இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைட் பி, குட் பி, வுட் பி இந்த மூணையும் நம்ம எதுக்கு எங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது மூணையும் பார்க்கறதுல நமக்கு தெரியும் ஒரு பாசிபிலிட்டி நடக்கலாம், நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம்னு நமக்கு தெரியும். ஆனால் எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் லெட்டர் சி மைட் பி. மைட் பினா தேர் இஸ் பாசிபிலிட்டி பட் நாட் சர்டன். அதாவது பாசிபிலிட்டினா நடக்கலாம், ஆனால் அதை உறுதியாகவும் சொல்ல முடியாது, ஏன்னா நடக்க முடியாமவும் போகலாம். அந்த மாதிரி இடங்களில் we have to use might be. ஃபார் எக்ஸாம்பிள், இட் மைட் பி ரெயின் லேட்டர். அதாவது பிறகு மழை பெய்யலாம். அதாவது மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். நாட் ஷியர் அபவுட் தட். ஓகே. ஹீ மைட் பி அட் ஹோம். அதாவது அவன் வீட்டில் இருக்கலாம், ஆனால் அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியலை. ஓகே. ஸோ இந்த மாதிரி இடங்களில் we may use might be. could be. could beனா அதாவது might beயை விட இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் கூட, பாசிபிலிட்டி இருக்குது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், could be நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இட் குட் பி ரெய்னிங். மழை பெய்யலாம், ஏன்னா ஒருவேளை மேலே க்ளவுட்ஸ் இருக்கலாம், அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். இட் குட் பி ரெய்னிங்னா ஷியராக மழை பெய்யலாம், பெய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம குட் பி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஹீ குட் பி அட் ஹோம். பாசிபிலிட்டி தான், பட் மேக்ஸிமம் அவன் இந்த டைமில் வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல குட் பி யூஸ் பண்ணலாம். ஓகே. அதாவது நாட் ஷியர் அபவுட்னா மைட் பி, பட் உங்களுக்கு நல்லா கன்ஃபார்ம்டாக தெரியும் இந்த டைமில் அவன் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னா வி மே யூஸ் குட் பி. ஹீ குட் பி அட் ஹோம். இப்போ வுட் பி. வுட் பி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜினரி கண்டிஷன், அதாவது ஒரு கற்பனையில் நம்ம சொல்லுவோம், சே நான் மட்டும் லீடராக இருந்திருந்தா நான் இப்படி செஞ்சுருப்பேன், நான் மட்டும் ஒரு பேர்டாக இருந்திருந்தா நான் இப்படிலாம் பறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினரி கண்டிஷனல் சுச்சுவேஷனில் வி மே யூஸ் வுட் பி. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் ஐ ஹேட் மோர் மணி ஐ வுட் பி ஹாப்பியர். நான் காசு நிறையா வச்சிருந்தால், ஸோ திஸ் இஸ் இமேஜினரி. வச்சிருந்தால் என்ன கண்டிஷன், ஐ வுட் பி ஹாப்பியர், நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல வி மே யூஸ் வுட் பி. ஓகே. இட் வுட் பி ரெய்னிங் இஃப் த ஃபோர்காஸ்ட் வாஸ் ரைட். அதாவது வானிலை முன்னறிவிப்பு மட்டும் சரியாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு மழை பெய்து கொண்டு இருந்திருக்கும். ஓகே. ஸோ இஃப் த ஃபோர்காஸ்ட் வாஸ் ரைட், அது சரியாக இருந்திருந்தால் இமேஜினரி, கண்டிப்பாக மழை பெய்யும். திஸ் இஸ் கண்டிஷனல். ஓகே. குவிக் கிளான்ஸ். மைட் பி அன்சர்டன் பாசிபிலிட்டி. could be logical possibility. would be depends on a condition. ஓகே. ஓகே வியூஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மைட் பி, குட் பி, would be இந்த மூணையும் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். we'll meet in the next video. Bye.